வணக்கம், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி லைக் டூ தான் பார்க்க போகிறோம். லைக் அப்படின்னாலும் பிடிக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். லைக் டூ ரெண்டுக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற அர்த்தம் தான். ஓகேங்களா? அப்போ எனக்கு மாம்பழம் பிடிக்கும், எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், எனக்கு சினிமா படம்னா ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு விளையாட பிடிக்கும், இல்லை எனக்கு ஸ்வீட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா. இப்போ எனக்கு பிடிக்கும், இல்லை அவனுக்கு பிடிக்கும், இல்லை அவளுக்கு பிடிக்கும். இப்போ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம லைக் டூ பயன்படுத்தி பேசலாம். இப்போ எந்த இடத்துல லைக்கு, எந்த இடத்துல லைக் டூ வரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லைக்குனாலும் பிடிக்கும் அப்படின்னு தான் அர்த்தம், லைக் டூனாலும் பிடிக்கும்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ எப்போ லைக்கு எப்போ லைக் டூ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் யாருன்னு தெரியும். ஓகே, பிகினர்ஸுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 பிகினர்ஸுக்கான வீடியோ. ஐயின்னா என்ன அர்த்தம்? நான். ஐயின்னா என்னங்க அர்த்தம்? நான் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா எனக்கு அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. ஐக்கு நான் மட்டும் கிடையாது, எனக்குங்கிற மீனிங்கும் உண்டு. வீனா நாங்கள். நீங்கள் ஃபுல் வீடியோவுமே லைக் டூ தான் பார்க்க போகிறோம். யூனா நீ, நீங்கள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? தேனா அவர்கள். இப்போ இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வரும்பொழுது இந்த சப்ஜெக்டில் யாராவது ஒரு சப்ஜெக்டு ஃபஸ்ட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு என்னங்க வருவாங்க? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபுல்லாகவே லைக்கை வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சப்ஜெக்டில் யாராவது ஒரு சப்ஜெக்டு, அது கூட லைக்கு. ஓகே, அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஓகே, இதையே ஹீ, ஷீ, இட்டு இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தாங்கன்னா பாருங்கள், ஹீ, ஷீ, இட். எனி நேம். ஷீனா அவன், அவர். ஷீனா அவள். இட்டு அது. இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தாங்கன்னா வேர்பு கூட எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஏஎஸ்ஓ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ பாருங்களேன், எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும், இனிப்பு பிடிக்கும். எனக்கு இனிப்புன்னா பிடிக்குங்க. எனக்கு என்ன பிடிக்கும்? இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை எப்படி சொல்லலாம் பாருங்கள். எனக்கு இனிப்பு பிடிக்கும். இதில் யார் சப்ஜெக்டு? எனக்கு. இப்போ எனக்குன்னா இந்த இடத்துல நம்ம இப்போ தானே சொன்னோம், ஐயேன்னா நான்கிற அர்த்தமும் இருக்குது. இந்த இடத்துல இப்போ நான் இனிப்பு பிடிக்கும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எனக்கு இனிப்பு பிடிக்கும். அப்போ ஐயங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. சில இடங்களில் நான்கிற அர்த்தமும் உண்டு, சில இடங்களில் எனக்குங்கிற மீனிங்கிலும் வரும் ஐ. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஐங்கிறது எனக்குங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, அதுக்கப்புறம் பிடிக்கும். பிடிக்கும்ங்கிறது இங்கிலீஷில் என்னங்க? லைக்கு. ஐ லைக். எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ஸ்வீட்ஸ். எனக்கு ஸ்வீட்ஸுன்னா பிடிக்கும் அப்படின்னு எழுதிட்டோம். ஓகே, இப்போ இதையே அவனுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம். சப்ஜெக்டை மாற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், ஹீ லைக்ஸ். ஹீ, ஷீ, இட்டுலாம் வந்ததுன்னா வேர்பு கூட என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஏஎஸ்ஓ ஆட் பண்ணணும். இந்த வேர்பு எஸ் மட்டும்தான் எடுக்கும். ஹீ லைக்ஸ் ஸ்வீட்ஸ். ஓகே, அவனுக்கு ஸ்வீட்ஸு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இதையே எனக்கு ஸ்வீட்ஸு பிடிக்குங்கிற சென்டென்ஸு வேறு. உங்களுக்கு இப்போ ரெண்டு சென்டென்ஸும் கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக புரிகிற மாதிரி இருக்கும் எந்த இடத்துல லைக்கு, எந்த இடத்துல லைக் டூ பயன்படுத்துறது அப்படிங்கிறது. எனக்கு இனிப்பு பிடிக்கும்.
இதுதான் இப்போ சொன்னோம். எனக்கு இனிப்பு பிடிக்கும். நமக்கு ஏதோ ஒன்று பிடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தடில் தான் சொல்லணும். எனக்கு இனிப்பு பிடிக்கும். அதையே எனக்கு இனிப்பு சாப்பிட பிடிக்கும். சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா சில பேர் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. சில பேர் இனிப்புனா பிடிக்கும் தான், ஆனால் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா? அப்போ எனக்கு இனிப்பு பிடிக்குங்கிற சென்டென்ஸும் எனக்கு இனிப்பு சாப்பிட பிடிக்குங்கிற சென்டென்ஸும் ஒன்றா இல்லை வேறு வேறங்களா? டோட்டலி கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. ஓகே, எனக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் சொன்னோம். எப்படி சொல்லணும்? ஐ லைக் ஸ்வீட்ஸ். எனக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், எனக்கு இனிப்பு சாப்பிட பிடிக்கும். சாப்பிட பிடிக்கும். இந்த இடத்துல அதே மாதிரி தான் சப்ஜெக்டு. எனக்கு பிடிக்கும், ஐ லைக். எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? சாப்பிட. அப்போ இந்த இடத்துல தான் பிடிக்குங்கிறது ஒரு வேர்பு, சாப்பிட்றது இன்னொரு வேர்பு. அப்போ இந்த வேர்புக்கு பக்கத்தில் இன்னொரு வேர்பு வருது இல்லைங்களா? இப்போ 2 வேர்பு வர இடத்துல இடையில டு ஆட் பண்ணி ஈட் ஆட் பண்ணும். இந்த இடங்கிறது இது வேர்பு தான், ஆனால் அது கூட டு சேர்றதுனால இதுக்கு பேர் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ லைக்குங்கிறது ஒரு வேர்பு இருக்குது, ஈட்டுங்கிற ஒரு வேர்பு இருக்குது. 2 வேர்பு வர்றதுனால அந்த ஈட்டுக்கு முன்னாடி டு சேர்க்குறோம். சாப்பிட. இந்த டு சேர்க்கறதுனால தான் சாப்பிட அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. ஐ லைக் டு ஈட். எனக்கு சாப்பிட பிடிக்கும். என்ன சாப்பிட பிடிக்கும்? இனிப்பு சாப்பிட பிடிக்கும். ஐ லைக் டு ஈட் ஸ்வீட்ஸ். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் வேறு, இந்த சென்டென்ஸ் வேறு. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு ஒரு பொருளை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லைக். ஓகே, இது ஒரு செயலை செய்ய பிடிக்கிறது. இது ஒரு பொருளை பார்த்தாலே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லிக்கோங்க. இது ஒரு செயலை செய்ய பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது இது. ஐ லைக், எனக்கு பிடிக்கும். என்ன செயல் செய்ய போடுறேன்? சாப்பிட்றது. ஐ லைக் டு ஈட். எனக்கு சாப்பிட்றது பிடிக்கும். என்ன சாப்பிட்றது பிடிக்கும்? ஸ்வீட் சாப்பிட்றது பிடிக்கும். ஓகே, காட் இட். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் எழுதிடுறேன். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவனுக்கு கதை புத்தகம் படிக்க பிடிக்கும். அவனுக்கு கதை புத்தகம் படிக்க பிடிக்கும். இங்கே பாருங்கள், அவனுக்கு கதை புத்தகம் பிடிக்கும். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். அவனுக்கு அந்த கதை புத்தகம்னா பிடிக்கும், ஆனால் அவன் படிப்பானா படிக்க மாட்டானாங்கிறது அது வேறு விஷயம். அப்போ இது ஒரு பொருளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே அந்த பொருளை எந்த பொருளை பிடிக்குதுன்னு சொல்கிறோமோ, இதில் நமக்கு எந்த பொருள் பிடிக்குது? புக்கு தான் பிடிக்குது. அந்த புத்தகத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? படிக்க பிடிக்கும்னு சொல்கிறோம். இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் வேறு, இந்த சென்டென்ஸ் வேறு. இப்போ சொல்லுங்கள், இந்த இடத்துல சப்ஜெக்ட் யார்? அவனுக்கு. இப்போ ஹீ. இப்போ எப்படி ஐங்கிற வார்த்தை நான்கிற அர்த்தத்துலேயும் வரும், எனக்குங்கிற அர்த்தத்துலேயும் வருமோ, அதே போல் தான் ஹீங்கிறது அவன், அவர், அவனுக்கு அந்த மாதிரி அர்த்தத்துலேயும் ஹீ வரும். இந்த இடத்துல சப்ஜெக்டு ஹீ. அவனுக்கு பிடிக்கும். ஹீ வந்திருக்கிறதுனால வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணுறோம். ஹீ லைக்ஸ். அவனுக்கு பிடிக்கும். என்ன செய்ய போகிறதுல பிடிக்கும் உங்களுக்கு? என்ன செய்ய போகிறாங்களாம் இப்போ அவங்க? படிக்கிறது. ஓகே, ஹீ லைக்ஸ் டு ரீட். அவனுக்கு படிக்க பிடிக்கும். எதை படிக்க போகிறாங்க? எதை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப விருப்பமா? கதை புக்கு படிக்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இப்போ ஹீ லைக்ஸ் டு ரீட்
ஸ்டோரி. பொதுவாகவே அவனுக்கு கதை புக்குன்னா படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம வந்து இதை வந்து ப்ளூரல் ஃபார்மில் எழுதுகிறோம் கடைசியாக. புக்ஸு, ஸ்வீட்ஸு அப்படின்னு பொதுவாக ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லும்போது நம்ம நவுன் கூட எஸ் ஆட் பண்ணி சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஹீ லைக்ஸ் டு ரீட் ஸ்டோரி புக்ஸு. அவனுக்கு கதை புக்குன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், அவனுக்கு கதை புக்கு பிடிக்கும், ஆனால் படிக்க பிடிக்குமா படிக்க பிடிக்காதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லலை. அவங்க எதுன்னா பிடிக்கும், புக்குன்னா பிடிக்கும். அப்போ பாருங்கள், ஹீ லைக்ஸ், அவனுக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ஸ்டோரி புக்ஸ். அவனுக்கு கதை புக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் வேறு, இந்த சென்டென்ஸ் வேறு. அப்போ லைக் டு வேறு, லைக் வேறு. எந்த இடத்துல லைக் பயன்படுத்தணும், எந்த இடத்துல லைக் டு பயன்படுத்தணுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவர்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். அவங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், அவர்களுக்கு கிரிக்கெட்டு விளையாட பிடிக்கும். ஓகே, இதில் நம்ம ஒரு பொருளோ இல்லை ஒரு விஷயமோ நமக்கு பிடிக்குது அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறோம். ஆனால் இங்கே நம்ம எந்த விஷயத்தை பிடிக்குதுன்னு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம செய்யறதுக்கும் ஆசைப்படுறோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைக் மட்டும் யூஸ் பண்ணணுமா இல்லை லைக் டூ யூஸ் பண்ணணுமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே லைனாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ இது நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவர்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவர்கள்னா என்னங்க இங்கிலீஷில்? தே லைக். அவங்களுக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? கிரிக்கெட் பிடிக்கும். அவங்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டு பிடிக்கும். ஆனால் இங்கே அதே விளையாட்டை விளையாட பிடிக்கும். ஓகே, இப்போ டோட்டலி சேஞ்சுடு. இந்த சென்டென்ஸ் வேறு மீனிங் கொடுக்கும், இந்த சென்டென்ஸ் வேறு மீனிங் கொடுக்கும். இதை எப்படி எழுதுறது? அவர்களுக்கு தே லைக். இந்த லைக்கை மட்டும் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐ, வி, யூ, தேலாம் வந்ததுன்னா ஒன்லி வேர்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஹீ, ஷீ, இட்டு வந்துன்னா வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தே லைக், அவங்களுக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? விளையாட. அப்போ டு ப்ளே என்ன சேர்க்கணுங்க? டு ப்ளே. தே லைக் டு ப்ளே. அவங்களுக்கு விளையாட பிடிக்கும். என்ன விளையாட்டு விளையாட பிடிக்குமா? கிரிக்கெட். ஓகே, அப்போ லைக் எந்த இடத்துல பயன்படுத்துறது, லைக் டு எந்த இடத்துல பயன்படுத்துறதுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எங்களுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு காஃபி குடிக்க பிடிக்கும். இந்த இடத்துல ஒரு பொருளை பிடிக்கும்னு சொன்னால் என்ன யூஸ் பண்ணுங்க? லைக் டு, நோ, லைக். ஒரு பொருளை பிடிக்கும்னு சொன்னால் நம்ம லைக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த பொருளை வச்சு நம்ம விளையாட போகிறோமா, சாப்பிட போகிறோமா, என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ தான் லைக் டு வரணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு பொருளை பிடிக்கும்னு தான் சொல்கிறேன். பாருங்கள், எங்களுக்கு, அப்போ வி, நாங்கள் அப்படின்னு தானே சொல்லுவோம். நாங்கள், எங்களுக்கு அப்படின்னு வரும் அர்த்தம். ஓகே, விக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்குன்னு எடுத்துக்கிறதா இல்லை நாங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதாங்கிறது அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான். எங்களுக்கு பிடிக்கும், வி லைக். எங்களுக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? காஃபி. வி லைக் காஃபி. எங்களுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே காஃபியை குடிக்க பிடிக்கும். அதே காஃபியை குடிக்க பிடிக்கும். இப்போ பாருங்கள், வி லைக். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நம்பர் கொடுத்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். லைக்கை எங்கே பயன்படுத்தணும், லைக் ட்ரூவை எங்கே பயன்படுத்தணுங்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வி லைக் குடிக்க, வி லைக் டு ட்ரிங்க். வி லைக் டு ட்ரிங்க். எனக்கு குடிக்க பிடிக்கும். எதை குடிக்க பிடிக்கும்? காஃபி. ஓகே, அவ்வளோதான். அப்போ நம்ம இந்த வீடியோவில்
முழுக்க முழுக்க நம்ம எதை தான் பார்த்துருக்கோம் அப்படின்னா லைக் vs லைக் டு, எந்த இடத்துல லைக் வரும் எந்த இடத்துல லைக் டு வரும் அப்படிங்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ நல்லா கவனிங்க. லைக் அப்படிங்கிறது ஒரு விஷயமோ இல்லை ஒன்றோ ஏதோ ஒன்று நமக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு லைக்கு. லைக் டு எப்போ பயன்படுத்துகிறோம்னா நம்ம அந்த பிடிக்குதுன்னு ஒரு பொருளை சொல்கிறோம்ல அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று பிடிக்குதுன்னு சொல்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லைக் டு பயன்படுத்தும். இப்போ எனக்கு ஆப்பிள் பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் ஆப்பிள்ஸ். எனக்கு ஆப்பிள் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா அந்த ஆப்பிளை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு செயலை நான் என்ன செய்ய விரும்புகிறேன், இது ஒரு பொருளை ஏதோ ஒன்று பிடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு லைக்கு. லைக் டு அப்படின்னா ஏதோ ஒரு செயலை செய்ய பிடிக்குது, ஒரு செயலை செய்ய பிடிக்குது. எனக்கு ஐ லைக் ஆப்பிள்ஸ், என்ன ஆப்பிள் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஐ லைக் ஆப்பிள், எனக்கு ஆப்பிள்னா பிடிக்கும். இதையே ஐ லைக் டு ஈட், சாப்பிட பிடிக்கும். ஐ லைக் டு ஈட் ஆப்பிள், எனக்கு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் 5th. எனக்கு சமைக்க பிடிக்கும். எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எனக்கு சமைக்க பிடிக்கும். அடுத்தது என்ன சொல்லலாம், அவளுக்கு பாட்டு பிடிக்கும். சினிமா பாட்டு வேணாம்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பாட்டு பிடிக்கும்னு சொல்கிறோம். அதையே அவளுக்கு பாட்டு கேட்க பிடிக்கும், பாட்டு கேட்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா, லைக் அப்படிங்கிறது ஒரு செயல், ஏதோ ஒன்று நான் செயல் இல்லை ஏதோ ஒன்று நமக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு லைக். லைக் டு எப்போ வரும்னா நம்ம ஏதோ ஒரு செயலை செய்ய நம்ம விரும்புகிறோம், ஒரு செயலை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு லைக் டு. ஓகே, நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.